guys, நான் தான் உங்கள் ஜம்போ டெஸ்ட் பேசுகிறேன். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம காஸ்டியன் ஃபார் என்ன சொல்லி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது, என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 5 ஸ்கில்ஸ் தேவைப்படும். என்னென்னா பார்த்தீங்கன்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது நம்ம பேசிக்காக என்னென்ன மேக்ஸ், அல்ஜிப்ரா, லைக் ட்ரிக்னாமெட்ரி, பேசிக்காக அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ். அப்புறம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்னால் என்னென்ன தேவைப்படும்னா பைத்தான், அதுக்கப்புறம் 6 லாங்குவேஜ் இருக்குது. அந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே நம்ம டேட்டா சயின்ஸ் ஆகலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு எவ்வளோ தூரம் நம்மளோட எக்கனாமி இருக்குது, லைக்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம். இல்லை ரன்ஸ் இருக்கும், இல்லைனா கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்ஸ் மாதிரி போட்டுக்காங்க. அது ஸ்டாட்ஸ்ன்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னா மிஷினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, மிஷின்னா சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா நாலேஜ்னால் நம்மளுக்கு அது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேட்டான்னு சொல்லுவோம். அதர் நாலேஜ் எப்படி கற்றுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் டேட்டா பேஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு டேட்டா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் நிறைய பேர் எஸ்கியூஎல்னு கேட்கலாம். எஸ்கியூஎல்ல நம்ம என்ன ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் எனக்கு இத்தனை பேரோட, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அதில் ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட நேம்ஸு, சேலரி ஆகட்டும் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு தேவையான சமயத்தில் நம்ம வந்து கொரி மாதிரி, அதாவது கொஷின் மாதிரி கேட்டு இவங்களோட எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். அதை பார்த்தா அதை டேட்டா நாலேஜ் சொல்லுவாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன். அதாவது டேட்டா விஷுவலைசேஷன்னா டேட்டா எப்படி நம்ம எடுக்கிறது, விஷுவலாக எப்படி நம்ம எடுக்கிறது இருந்தால் டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம், இந்த 5 ஸ்கில்ஸாக இருந்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.